டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வேகன்சியை ரொம்ப கம்மியாக தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 727 வேகன்சி தான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது 10,000 வரைக்கும் அதிகரிக்கணும். அட்லீஸ்ட் 10,000 தாண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்க மாணவர்கள் வந்து ஒரு குழு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க டெலகிராம் குரூப்பில். அதில் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி பெரிய அளவுக்கு இந்த முயற்சி எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு முன்னுதாரணமாக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையணும். நீங்களும் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நம்ம அந்த கீழே ப்ளே பட்டனில் வந்து லைவ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அதோட கமெண்ட் அந்த வீடியோக்குள்ளே போய் கமெண்டில் பாருங்கள், அந்த குரூப்போட லிங்க் இருக்கும். ஏன்னா ஷார்ட்ஸில் வந்து லிங்க் வந்து ஒர்க் ஆகாது, அதனால் அப்படி கொடுத்துருக்கேன். ஓகேவா? நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிஎன்பிஎஸ்சி வந்து ஏன் 10,000 வேகன்சி 10,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, அவங்க கேள்விகளில் வந்து வினாக்களில் தவறு இருந்துச்சு, ஆப்ஷனில் தவறு இருந்துச்சு. சரியா? அப்படிங்கிறப்போ திடீர்னு ஒரு மாடல் கொஸ்டின் கூட விடாமல் எக்ஸாம் வச்சாங்க. கஷ்டமான ஏரியா கேட்டிருந்தாங்க. புக்கை விட்டு வெளியே கொடுத்து ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ கட்டாயம் மாணவரோட நலனை கருதி அவங்க வந்து வேகன்சியாக கொஞ்சம் அதிகரித்து தான் ஆகணும். இந்த முயற்சி வந்து மாணவர்கள் பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு முடிவு பண்ணி இந்த குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த முயற்சி வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள்.